Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் பிரதிபா மேம் இருக்காங்க. A client from நங்கநல்லூர். மேடம் ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மாருதி சிலிரியோ AMT வெஹிக்கிள். ஸோ உங்களுடைய சார்பாகவும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் சார்பாகவும் அவங்க ஒரு வார்ம் வெல்கம் பண்ணலாம். வெல்கம் டு சிட்டி கார் ட்ரைனர்ஸ் மேம். ஸோ மேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸில் AMT வெஹிக்கிளோட பேசிக் ப்ரொசீஜர், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சீட்டிங் பொசிஷன்லேருந்து அவங்களோட கியர் மோட் ஷிஃப்டிங் அண்ட் வாட் ஆர் ஆல் த மெக்கானிசம்ஸ் டு பி யூஸ்ட் ஆன் AMT வெஹிக்கிள். ஸோ AMT வெஹிக்கிள் பொறுத்த வந்துட்டு பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் தான் இருக்கும். ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேம்க்கு ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சீட், ஸ்டீரிங் அண்ட் மிரர்ஸ், ப்ரெஸ் த பிரேக் அண்ட் ஷிஃப்ட் த வெஹிக்கிள் டு நியூட்ரல் மோட். எப்பவுமே அவங்க வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு நியூட்ரல் மோடு ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் ஷி ஹாஸ் டு ஸ்டார்ட் த வெஹிக்கிள். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பொறுத்த மட்டும் நியூட்ரல் மோட், ரிவர்ஸ் மோட், டிரைவிங் மோட், இந்த 3 மோட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்விட்ச் ஆன் த வெஹிக்கிள் ஃப்ரம் த இக்னிஷன் மோட். ஸோ நியூட்ரல் மோடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஷி ஹாஸ் டு ஸ்விட்ச் ஆன் த வெஹிக்கிள். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரெஸ் த பிரேக் அண்ட் ஷிஃப்ட் டு டிரைவிங் மோட். அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணி டிரைவிங் மோட் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஷீ டேக் த லெக் ஃப்ரம் த பிரேக், அதாவது அவங்க பிரேக்லேருந்து கால் எடுத்த உடனே வெஹிக்கிள் ஸ்டார்டட் மூவிங் ஆகிடும். ஸோ ரைட் லெக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் லெக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட் ரெஸ்ட். கம்பல்சரியாக அவங்ககிட்ட நான் மெயினாக சொல்லியிருக்கிறது, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே ரைட் லெக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரிலீஸ் த பிரேக் கிராஜுவலி அண்ட் கெட் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ நம்ம ரைட் லெக்கில் பிரேக்லேருந்து கால் எடுத்த உடனே வெஹிக்கிள் ஸ்டார்டிங் மூவிங் ஆகிடும். ஸோ அந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம வெஹிக்கிள் வந்து எந்தெந்த கியரில் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்றத ஸ்பீட் கண்ட்ரோல் அவங்க மெயினாக கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நவ் ஷி இஸ் கோயிங் டு மூவ் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோட். ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது வாட் ஆல் த கண்ட்ரோல்ஸ் எ பிகினர் ஷுட் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். இந்த கெட்டிங் அக்கஸ்டம் அப்படின்றது மாருதி சிலிரியோட வெஹிக்கிளோட பவர் எப்படி இருக்குது, அவங்க பிரேக்லேருந்து கால் எடுத்தோன்னா வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது, ஒரு ரோடு நேரோ ஆகும்போது, ரோடு வைடர் ஆகும்போது அவங்க என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், எந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணாலும் ஸ்மூத்தாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லெக் மூவ்மெண்ட் கண்ட்ரோல், அவங்களோட ரைட் லெக் வந்து பார்த்தீங்கன்னா 100% கண்ட்ரோலில் இருக்கணும். எய்தர் இட் ஷுட் கெட் கண்ட்ரோல் ஆன் ஆக்சிலேட்டர் as well as pressing the brake, full control on all gear modes such as reverse, neutral and driving mode, control on left and right frame judgment. So left frame judgment, right frame judgment. So இந்த driving conceptலாம் practically on the roads இப்போ அவங்க அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது, மேடம் இந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ யூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம் ஃபுல்லி எக்யூப்டாக இருக்காங்க. எஸ், now shift to driving mode here, take left from the brake here, right leg, leave the brake slowly. ஸோ பர்ஃபெக்ட் சீட்டிங் பொசிஷன். ஸோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஸ்டீரிங் கண்ட்ரோல், லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 99.99% ஹர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் தி ரோட். ஸோ ஃபுல்லாகவே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எஸ், மூவ் ஸ்ட்ரெயிட் ஹியர். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு மெயினாக ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும், எப்போ அவங்க லீவ் பண்ணணும், இதெல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். பிரேக் கண்ட்ரோல் 2. ஸோ பிரேக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக அப்ளை பண்ணணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் ஷுட் பி தேர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். வெரி குட், மூவ் ஸ்ட்ரெயிட் ஹியர் நவ். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது தான் அவங்க இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கெயின் பண்ண முடியும். கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். பின்னாடி எதனா வெஹிக்கிள் ஹார்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள மிரரில் பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்போ அவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க அதையும் அவங்க பார்த்துக்கணும். மிரர் அப்சர்வேஷன் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஒரு பிகினர்ஸ்க்கு மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் அப்சர்வ் பண்ணுற ஹேபிட்டை நம்ம கல்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு லைஃப் லாங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட், லிட்டில் பிட் ஆஃப் ரைட் திருப்பும் போது மிரர் பார்த்துட்டு தான் திருப்பணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோட்டில் மூவ் பண்ணும்போது நான் மேம் கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது லெஃப்ட் லேன் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்போ அவங்க ட்ரைவ் பண்ணாலும் லெஃப்ட் லேன்லேயே தான் மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் லேனில் மூவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், லெக் மூவ்மெண்ட் கண்ட்ரோல். அவங்களோட லெக் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% பர்ஃபெக்டாக அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். எந்த இடத்துல ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும், எந்த இடத்துல பிரேக் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆக்சிலேஷனோட லெவல் பேலன்சிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஜஸ்ட் ஒரு 5% ஆஃப் ஆக்சிலேஷன் இருந்தாலே போதும். ஏன்னா அந்த ஸ்பீடில் மூவ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் ரோடு வைடர் ஆனதுக்கப்புறம் ஷி கேன் ப்ரெஸ் த ஆக்சிலேட்டர் டு 10 to 15%. மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோட்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 30 தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக அவங்க கிராஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ஸில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல் கண்ட்ரோல் ஆன் ஆல் கியர் மோட். ஸோ எந்த ஒரு மோடாக இருந்தாலும், ரிவர்ஸாக இருந்தாலும் சரி, டிரைவிங் மோடாக இருந்தாலும் சரி, ஷி ஹேஸ் டு மூவ் வெரி ஸ்லோலி. control on left and right side frame judgment. So இது வந்து பார்த்தீங்கன்னா left frame judgment and that is right frame judgment. இந்த ரெண்டு ஃப்ரேமுக்கு நடுவில் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் அவங்களோட மூமெண்ட்டை நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ அவங்க வந்து நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறம் தான்
நம்மளோட மூமெண்ட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் நம்ம ஃப்ரேம்லேருந்து 2 feet ஆஃப் கேப் நம்ம லீவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் மிரர் பார்த்தீங்கன்னா இந்த மிரர்லேருந்து 2 feet ஆஃப் கேப் அண்ட் per மினிட்டுக்கு 3 to 4 times பின்னாடி வர வெஹிக்கிள் அவங்க பார்த்துட்டே வரணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்கன்னு பார்த்துக்கணும். ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock போர்ஷன் ஒரு ஜென்டில் ஹோல்டில் தான் இருக்கணும். ரொம்ப ரிஜிடாக டைட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். 99.9% ஆஃப் ஃபோக்கஸ் should be on the road. ஸோ ஃபுல்லாகவே அவங்க பார்த்தீங்கன்னா ரோடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ரோடில் இருக்கிற பிட்ஸ் as well as ஆப்ஜெக்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் டர்ன், லிட்டில் பிட் ஆஃப் ரைட் டர்ன் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் கூட மிரர் பார்த்துட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதை நான் மேம் கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே இந்த ஹேபிட்டெல்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபுல் டிராஃபிக்கில் ஒரு ஃபுல் மார்க்கெட் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயின் திங் ஸ்பீட் கண்ட்ரோல். நம்ம எப்பயுமே இனிஷியலாக நம்ம கற்றுக்கும் போது நம்ம ஸ்பீடை எவ்வளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறோமோ அவ்வளோ விஷயம் நம்ம நிறையா கற்றுக்கலாம். ஸோ இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போதே மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 20 ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணும்போது தான் அவங்களால லெஃப்ட்டில் இருக்கிற வெஹிக்கல்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும், ரைட்டில் வர வெஹிக்கல்ஸ், ஆப்போசிட் சைட் vehicles coming from the rear side, 360-degree focus, smooth brake application, steering control, இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் மெயினாக இருந்தால் மட்டுமே தான் she can concentrate on these things. அண்ட் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டிரைவிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கண்ட்ரோல்ஸ் டு பி கெயின்ட் இன் அன் ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள். ஒரு AMT கார் பொறுத்த மட்டும் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் தான் கெயின் பண்ணணும். ஸோ ஐ ரிப்பீட், getting accustomed to the movement, steering control, speed control, smooth brake application, left frame, right frame judgment, leg movement control. Now having the full control on the vehicle. Perfect. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஹவ் வி ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா AMT கார்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம அந்த கண்ட்ரோல்ஸ் தான் கெயின் பண்ணணும். ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆக்சிலேஷன் கண்ட்ரோல், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். இந்த 4 பாயிண்ட்ஸை நம்ம பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் ஒரு பிகினர்ஸால் பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ணிட முடியும். அண்ட் மேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரோல்ஸை டாஸ்க் பை டாஸ்க்காக, போர்ஷன் பை போர்ஷன்ஸாக நம்ம ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்டீரிங் கண்ட்ரோல் நம்ம கெயின் பண்ணுறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ், ஒரு ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட், ஸ்பீட் கண்ட்ரோல், மூவிங் ஆன் அ வைடர் ரோட். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆகுது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஃப்ரம் திஸ் வீடியோ உங்களுக்கே என்ன ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கும் அப்படின்னா, மெயினாக தியரிட்டிக்கலாக ஒரு பிகினர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டுமே தான் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ஸில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% எக்ஸலண்ட்டாக வரும். ஸோ நீங்களுமே ஒரு இடத்துல போய் டிரைவிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டாஸ்க் பண்ண போகிறீங்க, அன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் கெயின் பண்ணீங்க அப்படின்றத உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லலை அப்படின்னா கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வியூவர்ஸ் who are supporting my channel. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.